அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி தண்ணியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மேலே இந்த கிளாஸை கவுத்துவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, உள்ளே போயிட்டு அப்படியே எரியுது பாருங்க. அமுந்துச்சு. டம்ளரில் காற்று இருக்கும் வரை எரியும், அதன் பிறகு அணைந்துவிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பரப்பு இழுவிசைக்கான சோதனை. இப்போ இந்த பவுலில் தண்ணி இருக்குது, அதில் 4 குச்சி வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. இப்போ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷரை போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த டிஷ்வாஷரை இந்த குச்சியில் தொட்டிருக்க நடுவில் வைக்கிற என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா விலகி போகுது பாருங்கள். ஏன் விலகி போகுதுன்னா அந்த பரப்பு இழுவிசை தண்ணிக்கு மேலே இருக்குது, அதனால தான் விலகி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒளி விலகலுக்கான ஒரு சோதனை. இந்த கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்குறோம். இந்த அம்புக்குறியை காட்டுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த அம்புக்குறி வந்து ரிவர்ஸில் தெரியுது, ஆப்போசிட்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. இப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுது, எதிர்பக்கம் வர மாதிரி தெரியுது. இந்த பாருங்க, அப்படியே மேலே தூக்கி காட்டுங்க. இல்லை கீழே வரும்போது அதனோட டைரெக்ஷன் மாறுது. சரி, இப்போ பி என்ற எழுத்து தலைப்பு மாற்றி இருக்குது. இப்போ பாருங்கள், நேராக தெரியுது. அதுவே இந்த பக்கம் வந்தால் தலைப்பு மாற்றி இருக்கும், தண்ணியில் பார்க்கும்போது நேராக தெரியும். இப்போ இந்த பக்கத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அங்கே பாரு வெளியே போகிற மாதிரி தெரியும். ஒளியானது ஒரு ஊடகத்திலேருந்து காற்றுலேருந்து தண்ணியில் போகும்போது அதன் பாதையில் விலகல் ஏற்படுகிறது, அதுதான் ஒளி விலகல். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பச்சையும் ரைட் சைடில் ஆரஞ்சும் இருக்குது. இப்போ தண்ணியை நடுவில் வைக்கிறோம் பாருங்கள், அப்படியே பாருங்கள் இடம் மாறி இருக்குது பாருங்கள். ஆனால் மேலே பார்க்கும்போது பச்சை லெஃப்ட் சைட்லேயும் ஆரஞ்சு ரெட்டு வந்து ரைட் சைட்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஆரஞ்சும் ரெட்டும் பச்சை வலப்பக்கமும் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. அப்படியே இதை எடுப்போம், வைக்கும்போது அப்படியே மாறும்.